வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நுரையீரல் தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், அருமையாக வந்திருக்கு. வாங்க இப்போது நுரையீரலை க்ளீன் பண்ணி எடுத்துப்போம். மஞ்சத்தூள், கல் உப்பு சேர்த்து நல்லா நுரையீரலை ஒரு 2-3 தாட்டி கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கழுவி எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். 200 கிராம் சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை. வாங்க ஆரம்பிச்சிடும். நல்லா பெருசாக ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் பட்டம், லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி சின்ன வெங்காயம் நல்லா டீப் ஃப்ரை ஆகிற மாதிரி வதக்கோங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு வதக்கிட்டு பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கி வந்துச்சு. இதுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி எடுத்துருங்க. 2 தக்காளி எடுத்து மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றி நல்லா தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க நுரையீரலை சேர்த்துட்டு எண்ணெயில் லைட்டாக அப்படியே ஒரு வதக்குவோங்க. இந்த டைமில் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் நல்லா சேர்த்துட்டு நல்லா ஒரு பெரட்டி விட்ருங்க. எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் பெரட்டுங்க, ஒரு 2 நிமிஷம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கிரண்டி விட்டு நான் இதுக்கு ஒரு 4 பத்தை தேங்காய், சோம்பு, மிளகு இது 3த்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துருங்க. அதை சேர்த்தாச்சு. நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. தேங்காய் சேர்த்த பிறகு கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மூடியை போட்டு ஒரு 7-8 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கறி நல்லா வெந்துடும். பாருங்கள், 7 விசில் முடிஞ்சிச்சு. பாருங்கள், குழம்பு எப்படி வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக கிரேவியாக வந்திருக்கு பாருங்கள் குழம்பு. இது கூடவே நம்ம பெப்பர் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி ஒரு கொத்து எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி மேலே தூவி விட்டு ஒரு கிளறி விட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க. இது சப்பாத்தி, தோசை, ரைஸுக்கெலாம் அருமையாக இருக்குங்க. பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.